நம்ம ரூம் திறந்துட்டு வந்தாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நண்பர் வந்திருக்காரு. இன்னும் ஊருக்கு போலவர் இங்கே தான் இருக்கார். இன்றைக்கி வேலையிலன்னாரு. யாருன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம இவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அதான் சும்மா இருடா சேனல் அவர் தான் வந்திருக்காரு. இன்றைக்கி எந்த லோடு போலையா? இல்லை, லோடு இல்லையா? நாளைக்கு தானே. எந்த ஒரு நாளைக்கு? கிருஷ்ணகிரிக்கு போனார்னா உதயநிதி பார்க்கலாம். கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவரை போய் பார்க்கலாம். அங்கே வராருன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா தகவல்? தெரியல. தருமபுரி என்ன ஃபேமஸு? தருமபுரியில் சரி. நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? நான் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் என்ன ஃபேமஸு? கிருஷ்ணகிரி மாற்றி சொல்லிட்டு பார்த்தியா, பேசிக்கிட்டே இருக்க மாற்றி சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு தெரியல. நாங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்க போயிட்டுருக்கோம், சப்போட்டா எடுக்க போயிட்டுருக்கோம். சப்போட்டா அடுத்த சீசன் என்ன? சப்போட்டாவா? சப்போட்டா தான் போயிட்டுருக்குது. கொஞ்சம் டல்லு. மாங்காய் சீசன் போயிட்டுருக்குது. மாங்காய் சீசன் போயிட்டுருக்கு. இப்போ மாங்காய் விடனா நெகாப்பழ சீசனில் இப்போ தானே? இல்லை, நெகாப்பழ சீசன் அடுத்த மாதம். இப்போ சப்போட்டா தான் நல்லா போயிட்டு. சப்போட்டா, தர்பூசணி, மாம்பழம் தான். ஓகே. எவ்வளோ கிலோ ரேஞ்சில் போயிட்டுருக்கு? காட்டில் போய் டேரெக்டாக போயிடலாம். அதாவது நேச்சுரலாக காட்டிலேருந்து பொறிச்சிட்டு வராரு. அதை அடுத்த டைம் வரப்போ நம்மளுக்கு ஃபுட்டேஜ் தருவீங்களா? வீடியோட்டு வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுட்டேஜ் அவர் தரேன்ட்டாரு. இவர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனல் பேர் என்ன? சும்மா இருடா. சும்மா இவர் இப்போயும் சும்மா தான் இருக்காரு. இல்லை சும்மா பண்ணு. இப்போயே வந்து நல்லா இதை வேலையெல்லாம் நல்லா உழைக்கிறாரு. இப்போ இருந்து கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து எப்படியோ ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நல்லா அதுக்காகவே பாராட்டலாம். இதுதான் அவங்களோட இந்த பதிவில் சொல்லி ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த டீட்டெயிலாம் சொல்கிறாரு. வண்டி ஒன்று இன்றைக்கி போயிடுச்சாமா? கிருஷ்ணகிரிக்கு தாங்க. கிருஷ்ணகிரிக்கு போயிருக்காமா? அதை பற்றி டீட்டெயில் அவட்டே கேட்கலாம். அந்த பதிவை கேட்கலாம். இப்படி கேட்கலாமா இல்லை சொல்லுங்க. லோடு ஒரு லோடு ஏற்றி விட்டீங்களா இன்னைக்கு போயிருக்கு. நாளைக்கு 8 மணிக்குள்ளே காட்டுக்கு போயிடும். 8 மணிக்குள்ளே காட்டுக்கு போயிடும். அடுத்த டைம் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. அடுத்து எப்போ இங்கே போவீங்க? கேரளாக்குள்ள எர்ணாகுளம், கொச்சி, கோழிக்கூடு. கேரளா பிள்ளைய தான் அதிக பேர் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக யாரோ உங்களுக்கு வந்து இது பண்ண சொல்ல, லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறேன். பண்ணிடுங்க. கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு சொல்லிடுங்க. நீ பிறந்தது எந்த ஊர்? நான் பிறந்து கோலாவெட்டி. பொள்ளாச்சி கோலாவெட்டி. என்ன கேரளாவுக்கு அங்கிட்டு பக்கம் தானே, அதில் என்ன இருக்க போகுது? சரி, நாளைக்கு தான் லோடு போகுது. அப்போ நாளைக்கு எத்தனை டன் போகுது? நாளைக்கு 3 டன் போகுது. என்ன சாப்பிட்டீங்க காலையில்? சாப்பாடு என்ன சாப்பாடு? சாப்பாடுன்னு தெரியுதால என்ன சாப்பாடு? ரைஸா, நான்வெஜ்ஜா? ஏதோ ஒன்று நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு போங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. நானே இப்போ ஹோம் திறந்து வந்திருக்கேன். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காரு. இந்த சாப்பிடுங்கன்னு இப்போ சொன்னாவா சாப்பிட்லாம். அந்த மதியான டயத்தில் சொன்னார்னா எப்படி நம்மளால சாப்பிட முடியும்? ஆனால் இப்போ தான் இவரை நான் சந்திக்கிறேன். இப்போ தான் வந்து நான் ஆஃபீஸ் போய் திறக்க போகிறேன். சரி, திறந்துட்டு என்னென்ன அப்டேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டாரு. அவ்வளோதான். இந்த பதிவை முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு நைட் ஏதோ சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணால் பிளாக் வரும். இல்லாட்டி அவ்வளோதான். இதுதான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணணும். ஓகே கைஸ், பாய். அப்புறமான ஒன்று வாங்கினேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதை காட்டுங்க. டேஸ்ட்டாக இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. ஏன் தான் ரொம்ப வெக்ஸாக இருக்குங்க. இது வந்து என்னத்தை நான் சொல்கிறதுனே தெரியல. ஷவர்மா சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல. ஒரு உப்பும் இல்லை, ஒரு உரப்பும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கு பன்னீர் ஷவர்மா தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாரு நீங்களே, சாப்பிடவே முடியல எங்களால். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 ஷவர்மா வாங்க. ஒன்று 120 ரூபாங்க. ஆனால் எங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக 77 ரூபா நம்ம தான் கட்டிட்டு வந்தோம், கூப்பன்லாம் போக. அதுங்காட்டி அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா என்ன இளவுன்னே தெரியலை. ஆனால் சுத்தம் டேஸ்ட்டாக இல்லைங்க. என்ன ஆளுங்க, ஒரு ஷவர்மா தயாரிக்கிறவங்களாவது கொஞ்சம் இதாக பார்த்து இந்த வீடியோ அவேர்னஸாக வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த டைம் சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் ஒரு கமெண்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷவர்மா சாப்பிட்டு வெக்ஸு சாதா வெக்ஸு கிடையாதுங்க. ஷவர்மா சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுங்க. ஐயோ, வாழ்க்கையிலே சாப்பிட மாட்டேங்க. சாதா வெக்ஸு கிடையாதுங்க. ஐயோ, ஆனால் ஒரு ஆசையாக பசின்னு சொல்லி அந்த ஷவர்மான்னு ஒன்று ஆர்டர் போட்டோம். அது சிக்கன்லாம் கிடையாதுங்க, வெஜ்ஜிலேயே. சரி பன்னீர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பன்னீர் ஆர்டர் போட்டிருந்தோம். இவர் அப்போயே சொன்னார் சிக்கனே ஆர்டர் பண்ணுங்க ப்ரோன்னு. நான் சாப்பிட்ற கடை வேறு கடை, ஆனால் இன்றைக்கி ஆர்டர் பண்ணது வேறு கடை தான். ஆனால் அந்த கடை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். இருந்தாலும் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. ஷவர்மா ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் எத்தனை பேத்துக்கு நடந்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லிடுங்க. பாய். அடுத்த ப்ளாகில் சந்திக்கலாம். காட்டோம்.